கோவையில் டாஸ்மாக் ஊழியர் சங்கம் சார்பில் மண்டல அளவிலான கண்டன உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. காலி மது பாட்டில்களை திரும்ப பெறும் மாற்று திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும், டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். டாஸ்மாக் ஊழியர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளில் தமிழக அரசும் முதலமைச்சரும் தலையிட்டு கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என இப்போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே டாஸ்மாக் கடையில் மதுபோதையில் ஏற்பட்ட பிரச்சனையில் கத்தியால் தாக்கப்பட்டு ஒருவர் காயமடைந்தார். திருச்செங்கோடு சாலையோரமாக உள்ள டாஸ்மாக் கடையில் மதுபோதையில் மணிராஜ் மற்றும் சதீஷ் ஆகியோரிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது மணிராஜ் கத்தியால் கொடூரமாக தாக்கியதில் சதீஷ் காயமடைந்தார். இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மணிராஜ் கைது செய்யப்பட்டார். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் நகராட்சியில் டெங்கு ஒழிப்பு பணியில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஊழல் ஆதாரங்களை வெளியிட்ட ஜேசிபி வாகன உரிமையாளர் விஜயராகவன் தனக்கு வரவேண்டிய வாடகை நிலுவைத் தொகையை வழங்க கோரி நகராட்சி அலுவலகம் முன்பு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். வாடகை பாக்கி 1.30 லட்சம் ரூபாயை வழங்க 25,000 ரூபாய் கமிஷன் கேட்பதாகவும், அதிகாரிகளின் ஊழலை வெளிக்கொண்டு வந்ததால் பழிவாங்கும் நோக்கில் அலைகழிக்கப்படுவதாகவும் பாதிக்கப்பட்ட விஜயராகவன் வேதனை தெரிவித்தார். வரைக்கும் பாயிண்ட் வரைக்கும் எழுதி அவங்க காலையில செக் பண்ணிக்குவாங்க, சாயந்தரம் செக் பண்ணிக்குவாங்க, டைல் போடுவாங்க. எல்லாம் ப்ராப்பரா நான் பண்ணியிருக்கேன் சார். என்ன காரணத்தினால எனக்கு பில்லு தர மாட்டாங்க சார்? 3.5 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். ஒரே காரணம் சார், இப்போ பல கோடி ரூபா அந்த டெங்குல ஊழல் நடந்திருக்கு சார். அதை நான் வெளிக்கொண்டாந்துட்டேன்னு இப்போ எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு நிறுத்தி வச்சிருக்காங்க சார். பல கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கு. 27 பேர் இருக்க வேண்டிய பணியில 2 பேரை போட்டுட்டு 25 பேருக்கு 5 லட்சம் ரூபா மாசம் 5 லட்சம் ரூபா 3.5 வருஷமா கையாடல் பண்ணியிருக்காங்க சார். அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்தே எனக்கு ஆர்டர் அனுப்பியிருக்காங்களா சார். தஞ்சாவூர் மாவட்டம் போதலூரில் உள்ள அரிசி கிடங்கால் வண்டுகள் தொல்லை அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கிடங்கில் இருந்து ஏராளமான வண்டுகள் பறந்து அருகில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுவதாகவும், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இரவு நேரங்களில் கூட தூங்க முடியாமல் அவதிப்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். பலமுறை கூறியும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் ஒழுங்குமுறை விற்பனை கூட அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். குடியிருப்பு பகுதியில் முழுசா வண்டு மொக்கிற மிக கொடுமையா இருக்கு. ஏன்னா இரவுல தூங்க முடியல, குழந்தைகளோட காதில போறது, ஏன்னா குழந்தைகள் கத்துறது அவங்களால தாங்க முடியாம வீட்டுல இருக்க மக்கள் வீட்டுல இல்லாம ரோட்ல உட்கார்ந்து சூழல் இருக்காங்க. இன்னைக்கு இந்த கொடுமை என்பதை கிட்டத்தட்ட 3-4 மாதங்களாக இருக்குன்னு சொல்லி பல முறை முறையிட்டு இருக்காங்க. சிஎம் செல்லுக்கு புகார் செய்யப்பட்டிருக்கு, அதே போல மாவட்ட ஆட்சியருக்கு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லைங்கிறது தான் முக்கியமானது. அந்த வகையில தான் இந்த கொடுமையை எதிர்த்து இன்னைக்கு மக்கள் ரோட்டுக்கு உட்கார்ந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த குடோன்ல போய் பார்த்தா உள்ள நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை தான் அந்த வண்டு இருக்கு. அதே போல இந்த அரிசி தான் ரேஷன் கடைக்கு, வீடு, எல்லா கடைகளுக்கும், பால்வாடியில இருந்து எல்லாத்துக்கும் போகுது. இது என்ன விளைவை ஏற்படுத்தலாம் தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மோசமா இருக்கு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மும்முனை மின்சாரம் என்று கூறிவிட்டு மிக குறைந்த அழுத்தத்துடன் கூடிய இருமுனை மின்சாரமே வழங்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மின்சார பற்றாக்குறை மற்றும் பகல் இரவு என பிரித்து வழங்கப்படும் நேர கட்டுப்பாடு காரணமாக போர்வெல் மூலம் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் நெல், கரும்பு உள்ளிட்ட சாகுபடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் மோட்டார்களும் பழுதாகி வருகின்றன. எனவே தங்களுக்கு தொடர்ச்சியான மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் சேதமடைந்த நிலையில் இருக்கும் வேளாண்மை விரிவாக்க மைய கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1968ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து கம்பிகள் தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ள கட்டிடத்தை கிராம விவசாயிகள் பாதுகாப்பாக பயனடையும் வகையில் புதிய கிடங்கு அமைத்து அலுவலக கட்டிடம் அமைத்து தருவதாக அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டுப்பன்றிகள் கூட்டம் மஞ்சள் மற்றும் சின்ன வெங்காய பயிர்களை முற்றிலும் சேதப்படுத்தியுள்ளன. இதனால் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவிலான பயிர்கள் நாசமாகி ஏக்கருக்கு 1.67 லட்சம் ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். வனத்துறை மற்றும் வேளாண் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என கூறும் அவர் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார்.
திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி அருகே கடையின் பூட்டை உடைத்து பணம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோபி என்பவருக்கு சொந்தமான வீட்டு உபயோகம் மற்றும் கட்டுமான பொருள் கடையின் பூட்டை உடைத்து நுழைந்த ஒருவர் கல்லாவில் இருந்த 60,000 ரூபாயை திருடிச் சென்றுள்ளார். இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பணிகள் நிறைவுற்று திறக்கப்படாமல் இருக்கும் காய்கறி சந்தை கட்டடங்களை திறக்க வலியுறுத்தி அனைத்து கட்சி நகரமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். காட்டுக்கூடலூர் சாலையில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான சந்தையின் பணிகள் நிறைவுற்று ஓராண்டாகியும் திறக்கப்படாததால் வியாபாரிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் சந்தையை திறக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் அனைத்து கட்சி கவுன்சிலர்களும் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்னிந்தியாவில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை அலுவல் மொழியாக்க வேண்டும் மற்றும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் போதிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யப்படாததால் பொதுமக்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி அவதிப்பட்டனர். மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனுக்களை வழங்குவதற்காக பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் குவிந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே இனிவரும் காலங்களில் போதிய முன்னேற்பாடுகளை முறையாக திட்டமிட மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த பல ஆண்டுகளாக இக்கோரிக்கையை வலியுறுத்தி வரும் தொழிலாளர்கள் தங்களின் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பஞ்சாப் மாநில அரசு ஒப்பந்த முறையை ஒழித்து 60,000 பணியாளர்களை நிரந்தரம் செய்தது போல தமிழக அரசும் தங்களை நிரந்தர பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே வண்டல் மண் எடுக்கும் அனுமதியை பயன்படுத்தி வளமான மண் வணிக ரீதியாக விற்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொரப்பு ஊராட்சி முருகன் கோவில் குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் வருவாய் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் துணையோடு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக ஆழத்தில் மண் அள்ளப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் விபத்து அபாயமும் பாசன நீர் பாதிப்பும் ஏற்பட்டுள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் நடைபெற்ற பொருட்காட்சிக்கு தர வேண்டிய 27 லட்சம் ரூபாய் பாக்கி தொகையை தராமல் கேரளா நிறுவனம் மோசடி செய்ததாக கோவையை சேர்ந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு நிறுவனம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. 36 நாட்கள் நடைபெற்ற பொருட்காட்சிக்கான மீத தொகையை தராமல் கேரளாவை சேர்ந்த அக்ரிடெக் நிறுவனம் ஏமாற்றியதாக கோவையை சேர்ந்த டிரைமேக்ஸ் ஈவென்ட்ஸ் நிறுவன உரிமையாளர் இம்ரான் பாஷா தெரிவித்துள்ளார். மேலும் கேரளா நிறுவனத்திற்கு சாதகமாக காவல்துறை செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். 22 லட்சம் கொடுக்காத பணத்தை கொடுத்தாங்கிற மாதிரி சொல்லி எங்களையே கை காட்டி விட்டு அவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் பேசிட்டு நாங்கள் சிஎஸ்ஆர் காப்பி நாங்கள் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டோம், சிஎஸ்ஆர் காப்பியும் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து பேமெண்ட் பேலன்ஸ் எங்களுக்கு இன்னும் தரல. மேலேருந்து ப்ரெஷர் பண்ணி இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு சாதகமாக உங்களை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் பாதிக்கப்பட்டவன்னு எங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணி தரணுமோ எல்லாமே பண்ணித்தரோம், வெயிட் பண்ணுங்க 10 நாளாக சொல்லிட்டு இருந்தார். கடைசியாக மேலே போய் இவங்க எஸ்பி ஆஃபீஸில் பேசி ஒரு இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க, அந்த மாதிரி தேவையில்லாத அந்த எஸ்ஐ உடந்தையாக இருக்காங்க, அந்த மாதிரி சொல்லி இப்போ கடைசியாக வந்து இன்ஸ்பெக்டருமே எங்களுக்கு ஆப்போசிட்டில் திரும்பின மாதிரி எங்களால் எதுவும் பண்ண முடியாது, அவங்க மெட்டீரியல் எடுத்துகிட்டு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வந்து நேற்று நைட்டு கூப்பிட்டு எங்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விவசாய நிலங்களில் மின் வயர்கள் திருடப்பட்டதால் அறுவடை நேரத்தில் நெல் பயிர்கள் கருகும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கணையார் கிராமத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மின் மோட்டார்களிலிருந்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள வயர்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். இதனால் கடைசி நேரத்தில் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் விவசாயிகள் கவலையடைந்துள்ள நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழப்பசலை கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்த 400 சவர நகைகளை மீட்டுத் தர கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மனு அளித்துள்ளனர். கடந்த 2022ஆம் ஆண்டு அடகு வைக்கப்பட்ட தங்க நகைகளை ஊழியர்கள் கையாடல் செய்துவிட்டு அதற்கு பதிலாக போலி கவரிங் நகைகளை வைத்தது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 4 ஆண்டுகள் கடந்தும் தங்களது நகைகள் மீட்கப்படாததால் மாவட்ட காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க காத்திருந்த பொதுமக்களை அதிகாரிகள் வெளியேறுமாறு கூறியதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தாளவாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு முகாமிற்கு தாமதமாக ஆட்சியர் வருகை தந்ததாகவும் அப்போது மனு அளிக்க வந்த பொதுமக்களை அதிகாரிகள் வெளியேறுமாறு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகே பள்ளி வேனில் இருந்து இறங்கிய 2ஆம் வகுப்பு மாணவன் சாலையை கடக்க முயன்றபோது பின்னால் வந்த இருசக்கர வாகனம் மோதி படுகாயமடைந்தான். மாணவர்களை பாதுகாப்பாக இறக்கிவிட வேண்டிய பள்ளி ஊழியர்களின் அலட்சியமே இந்த விபத்துக்கு காரணம் என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த விபத்தின் பதற வைக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ள நிலையில் காயமடைந்த மாணவன் வேலூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் லாபம் அடையலாம் என கூறி நகை மற்றும் பணத்தை பெற்று மோசடி செய்தவரை கடத்திய வழக்கில் 5 பேர் சிக்கினர். இப்பகுதியைச் சேர்ந்த நைனா முகமது என்பவர் மடுவாங்கரையைச் சேர்ந்த நாகூர் மொய்தீனிடம் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்வதாக கூறி 33 சவரன் நகைகள் மற்றும் 12 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பழியாக நைனா முகமதுவை கடத்தி அவரது மனைவியிடம் 50 லட்சம் ரூபாயை கேட்டு மிரட்டிய வழக்கில் நாகூர் மொய்தீன் உள்ளிட்ட 5 பேர் சிக்கினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் முன்னால் சென்ற லாரியின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வாணியம்பாடியைச் சேர்ந்த விஜயகுமாரி என்பவர் வேலூர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து கார் மூலம் வீடு திரும்பிய போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். விபத்தில் குழந்தைகள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதகை அருகே பார்கள் மூடப்பட்டதை அடுத்து ஏடிசி தற்காலிக மார்க்கெட் பகுதி மது பிரியர்களின் கூடாரமாக மாறிவரும் அவலம் ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் பார்களின் ஒப்பந்தம் முடிவடைந்ததால் அவை மூடப்பட்டுள்ள நிலையில் மது பிரியர்கள் மார்க்கெட் கடைகளின் கதவுகளை உடைத்து உள்ளே மது அருந்திவிட்டு சுகாதார சீர்கேட்டை ஏற்படுத்தி வருகின்றனர். இதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதால் காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேவூர் ஊராட்சிக்குட்பட்ட PR நகர் பகுதியில் வீட்டின் பூட்டை உடைத்து 7.5 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற 3 நபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். வெளியூர் சென்றுவிட்டு வீடு திரும்பிய வீட்டின் உரிமையாளர் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 7.5 சவரன் தங்க நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட திருப்பத்தூர் மற்றும் வாணியம்பாடியைச் சேர்ந்த 3 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நண்பர்களுடன் கண்மாயில் குளிக்கச் சென்ற 8ஆம் வகுப்பு பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனம்பட்டியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் நிக்சன் சிறுகுளம் கண்மாயில் குளித்தபோது 20 அடி ஆழ நீரில் மூழ்கியுள்ளார். தீயணைப்புத் துறையினர் அவரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மடை பகுதியில் விவசாய நிலங்களை மாடுகள் நாசமாக்குவதை கண்டித்து பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு நேரங்களில் 100க்கும் மேற்பட்ட மாடுகள் புகுந்து காய்கறி சாகுபடிகளை சேதப்படுத்துவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தென் மாவட்டங்களுக்கான போக்குவரத்து பல மணி நேரம் பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பெரிய கோவில் மகா வராகி அம்மனுக்கு 24ஆம் ஆண்டு அஷாட நவராத்திரி விழா மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இவ்விழாவின் 3ஆம் நாளாக அம்மனுக்கு குங்கும அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அஷாட நவராத்திரி விழாவின் 10 நாட்களிலும் பல்வேறு அலங்காரங்கள் நடைபெற உள்ள நிலையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மதுபோதையில் நண்பனை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய 2 சிக்கினர். கடந்த 1 மாதத்துக்கு முன்பு இப்பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் கஞ்சா வழக்கில் கைதாகி தற்போது ஜாமீனில் வெளியே வந்துள்ள நிலையில் தான் கைதானதற்கு தனது நண்பரான பகவதி பாளையத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் தான் காரணம் என நினைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மது அருந்தும் போது சந்தோஷ்குமார் மற்றும் கோகுல்ராஜ் ஆகியோரை நாகராஜும் அவரது நண்பர்களும் தாக்கி நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்து மிரட்டிய நிலையில் இக்கும்பலில் 2 சிக்கினர்.